உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்திங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பெயர்ச்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்கள். இந்த கன்னி ராசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட காலத்துக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா இந்த ஒரு 50 நாளில் கண்டிப்பாக வரும். அதை பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய தேவையாகவும் இப்போ இருக்க போகுது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி, வேலை போயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது சார், அப்படி முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டு உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு ஃபால்ஸ் அலிகேஷன்,
ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் மேனேஜராக இருக்குன்னா அவங்களால உங்களுக்கு தொந்தரவு. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க ஆண்கள் மேனேஜராக இருக்குன்னா அவங்களால உங்களுக்கு கடுமையான பிரச்சனை, அவமானங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் பிடிக்காத இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் கன்னிராசியாக இருக்கவங்க வேலையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, வேலையில் பிரச்சனையோடு இருக்கீங்க, வீசா முடிய போது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் வந்து அங்கேயே பிஆருக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கீங்க. அங்கேயே கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தைங்களால் பிரச்சனைகள், வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்கிட்டு இப்போது அந்த லோன் கட்ட முடியாமல் வேலை போனதால கஷ்டப்பட்டு இருக்கீங்க. 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தையுமே இப்போ ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்தித்தவர்கள் கன்னிராசி என்பவர்கள். இதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு 50 நாட்களில் தீர்வு இருக்குது. வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை வரும், அங்கே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும், குழந்தைகளால் நிறைய மனமகிழ்ச்சியான நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய மனசு சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அப்படின்னா, கடந்த 1.5 வருஷத்தில் நான் பல லட்சங்களுக்கு கடனாளியாக மாறிட்டேன் சார். நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவேன், எப்படி நடக்கும்ன்றது எனக்கு எல்லாமே தெரியும், இன் அண்ட் அவுட் தெரிஞ்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனாலும் பிஸ்னஸில் தோத்துட்டேன், பிஸ்னஸில் கடன் வந்துடுச்சு, என்னுடைய வீட்டை வச்சு கடன் வாங்கிட்டேன், நகையை வச்சு கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டே வந்தேன், இப்போ கடன் அதிகமாகிடுச்சு, திருப்ப முடியாமல் இருக்குன்னு சொல்கிறக்கூடியவர்களுக்கு இந்த 50 நாளில் நிறைய வாய்ப்புகள் வரும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் வரும், புதிய ஆர்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, புதிய பண வரவுகள் வரும். அதே போல் கன்னிராசி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் எனக்கு எல்லாமே இருக்குது, காசு வந்துச்சு, நான் 2 இடத்துல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல, 2 இடத்துல தரேன்னு சொன்னாங்க தரல, எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது வரல, இது வந்ததுனாவே என்னுடைய தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து கண்டிப்பாக வந்தே தீரும். அது லோனாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க தரவங்களாக இருக்கலாம். சில பேருக்கு இதை ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி, சில பேருக்கு லாட்ரி அடிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம். அதேமாதிரி வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, இடம் வாங்கி அதுக்கு ஒரு பூமி பூஜை பண்ணுவீங்க, கார் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வேறு ஒரு வெளியூர் பயணம் பண்ணிட்டு வருவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வரும், டக்குன்னு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நிச்சயம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு சூழல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சியில் இருக்குது. ஏன்னா இந்த குரு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கன்னிராசிக்கு, அவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க, ஒரு விரக்தியில் இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ போகிறேன்ற ஒரு நல்ல எண்ணங்களுடன் முயற்சி பண்ணும்போது இந்த குருவின் அதிசாரம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷையும் வெற்றியும் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், PDFல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது,
வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.